ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 விசித்திரமான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆல்ரெடி விசித்திரமான மீன்கள்ன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள். நீங்கள் பார்க்காத விசித்திரமான அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ விசித்திரமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வீடியோ இருந்தால் போடுங்க ப்ரோன்னு சொல்லி. அதனாலே நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க விசித்திரமாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சிலதுக்கெலாம் பவர்ஸ் வேறு இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது விசித்திரமான மீன்களை பார்க்கணும் இல்லை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க கைஸ். முதலாவது இடத்துல இருக்கிறது ஜிராஃபி கேட்ஃபிஷ். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா லுக்கில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதோட மெயினாக அதோட வாய் தான் கைஸ். ஏன்னா அது நீட்டமாக இருக்கும். ஸோ உங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் இந்த மீனை வந்து இருந்ததுன்னா யாரோ பார்த்தாங்கன்னா என்னடா மீன் இது, என்னடா வாய் இம்மா நீட்டுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து ரொம்ப சின்னதாக தான் வளராதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மீனால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 2.5 feet வரைக்கும் வளரும். ஸோ நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன் தான். ஸோ இது பெருசாக இருக்கும்போது பார்க்கும்போது இன்னும் விசித்திரமாக இருக்கும் இந்த மீன் பார்க்கவே. ஸோ வாங்க இனி அடுத்த விசித்திரமான மீனை பார்க்க போயிடலாம். ரெண்டாவதாக பார்க்குறது ரோப் ஃபிஷ் இல்லாட்டி ரீடு ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா செனகல் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ விசித்திரமான செனகலை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மீனை வாங்கி வளங்க. ஸோ கைஸ், இந்த மீன் பார்க்க ஈல் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஈல் கிடையாது. ஸோ இது ஈலோட கம்பேர் பண்ணும்போது ஈல் குண்டாக இருக்கும். இது வந்து ஒல்லியாக இருக்கும் ஈலோட. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கயர் மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஏதோ ஒரு டேங்க்கில் ஒரு கயர் மீன் நீந்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். கரெக்டான பேர் தான் வச்சுருக்கானுங்க, ரோப் ஃபிஷ்ஷுன்னு. ஸோ கைஸ், இந்த மீனால் கிட்டத்தட்ட 1.5 feet வரைக்கும் வளர முடியும். ஸோ கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது செனகல் பைத்தி வருதாங்கன்னா, கொஞ்சம் விசித்திரமான செனகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க கைஸ், அடுத்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். மூணாவதாக இருக்கிறது டைகர் முறையில், ஃப்ரெஷ் வாட்டர் டைகர் முறையில். மெயினாக அதை தான் சொல்லணும். ஸோ கைஸ், யாரோ நம்ம சேனலை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இந்த மீனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் முறையில் தான். நீங்கள் இந்த முறையில் உங்கள் டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வச்சு வளர்க்கலாம். ஸோ கைஸ், இதை பற்றி ஆல்ரெடி ஒரு கேர் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த முறையில் வந்து உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது யாராவது முறையில் பற்றி தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா கடலில் வளர்க்குற மீனை உங்கள் நல்ல தண்ணியில் போட்டு வளர்க்குறேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நல்ல தண்ணியும் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமாக கடலில் இல்லாமல் நல்ல தண்ணியில் வாழ்கிறக்கூடிய இந்த முறையில் நம்ம விசித்திரமான மீன்கள் லிஸ்ட்டில் சேர்க்கலன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ வாங்கி நீ அடுத்த விசித்திரமான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது மார்பிள் கோபி. ஸோ கைஸ், மார்பிள் கோபி ஒரு விசித்திரமான ஒரு மீன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா இது வந்து பார்க்க ஒரு டெரர் லுக்கு மட்டும் கிடையாது, இதோட ஹண்டிங் ஸ்டைலும் டெரராக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் ஆக்டிவாகவே இருக்காது, ஒரு மூலையில் தான் இருக்கும். எப்போயாச்சும் தான் அங்கங்கே நீந்தி போகிறது. ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் டேங்க்கில் இருக்க மீனை சாப்பிடக்கூடிய ஒரு மீன்னா அது இந்த மார்பிள் கோபி தான். ஸோ யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மீன் என்னடா கல்லான்னு கேட்பாங்க. ஆனால் கல் மாதிரி தான் இருக்கும் இந்த மீன். பட் இது அசையும் போது தான் அவங்களுக்கு இது மீனுன்றதே தெரியும். ஸோ அட்டகாசமான ஒரு மீன், நல்லா ஒரு 1.5 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் பிரெடேட்டர் ஃபிஷ் கைஸ். இதை பற்றி நீங்கள் புதுசாக இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த ஒரு விசித்திரமான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ரிப்ஸா கேட்ஃபிஷ் கைஸ். வேறு லெவல் மீன் கைஸ், வேறு லெவல் விசித்திரமான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மீன். இதை பார்த்தீங்கன்னா இது உடம்பு அப்படியே மாதிரி இருக்கும். ஸோ ரம்ப மாதிரி இருக்கும் உடம்பு சைடு ரெண்டுமே. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதே ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சைடு இருக்கிற மீன்லாம் எப்படி பிடிப்போம்? ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா இது உடம்புல எப்படி இருக்குதுலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு இது ஒரு விசித்திரமான ஒரு மீன். இதால் கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் வளர முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அது ரிப்ஸாலாம் இன்னும் பெருசாக இருக்கும் உடம்புல. ஸோ வேறு லெவலில் இருக்கும் அதை பார்க்கவே. ஸோ வாங்க இனி அடுத்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். ஆறாவது இடத்துல இருக்கிறது எலக்ட்ரிக் ஈல். ஸோ கைஸ், இந்த மீனை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஈல் பேரை கேட்டாலே ப்ரோ இந்த ஈல் எனக்கு தெரியும் ப்ரோன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஈல் கூட. ஸோ இது வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். பட் இது ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக் கைஸ், இது கிடைக்கிறதே
சும்மா யோசிச்சு பாருங்கள், இதை ஷிப்மெண்ட் பண்ணும்போது எப்படி தான் ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க? ஏதாவது வாட்டரில் லீக் ஆகுது, கையில் அது பட்டுச்சு, இது கரண்ட் ஷாக் குத்துச்சுன்னா ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கே கரண்ட் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது வந்து ஷிப் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ் இந்த ஈல்லாம் வந்து வேறு லெவல் ஈலு. ஸோ இதை வந்து அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா இந்த மீன்கிட்ட ஒரு கரண்ட் ஷாக் வாங்கினா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான். 7வதாக இருக்கிறது எம்பு பஃபர். ஸோ கைஸ் பஃபர் ஃபிஷ்லாம் நாங்கள்லாம் ரெகுலராக பார்க்குறதா ஒரு அக்வேரியம் ஷாப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக பார்க்குற பஃபர் ஃபிஷ் கிடையாது இது. நீங்கள் ரெகுலராக பார்க்குற பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 5 இன்ச்சு இல்லாட்டி 6 இன்ச்சு வரைக்கும் தான் வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இவ்வளோ பெரிய பஃபர் ஃபிஷ்ஷு உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது அதை யோசிச்சு பாருங்கள், விசித்திரமாக இருக்குமா இருக்காதான்றதை. ஸோ நல்லா ஒரு பெரிய பஃபர் ஃபிஷ் கைஸ். ஃப்ரெஷ் வாட்டரே இருக்கிறதுலே பெரிய பஃபர் ஃபிஷ்னால் அது இதுதான். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்லாம் வந்து நல்லா அதுக்கேற்ற மாதிரி அக்ரெசிவாகவும் இருக்கும். ஸோ யாராவது பவர் ஃபிஷ்லேயே மான்ஸ்டர் வெரைட்டி சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணுங்கள். வேறு லெவல் அக்ரெஷனும் கூட. ஸோ வாங்க இது அடுத்த ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 8வது இடத்துல இருக்கிறது ராயல் க்ளவுன் லோச். ஸோ கைஸ் ராயல் க்ளவுன் லோச் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு மீன். பட் இது வந்து ஒரு 1.5 ஃபீட் ரீச் பண்ணும்போது இதை வந்து மூஞ்சி பார்க்க கொஞ்சம் டெரராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இவனை மெயினாக இந்த விசித்திரமான மீன் லிஸ்ட்டில் சேர்த்தது. ஸோ நல்லா அழகாகவும் இருக்கிறதுனாலே விசித்திரமான லிஸ்ட்டில் சேர்த்தேன். ஸோ லோச்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெரைட்டி லோச்சில் இவனும் ஒருத்தன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் வரைக்கும் வளருவான். ஸோ கைஸ் பெருசாக வளரும்போது கொஞ்சம் பார்க்க டெரர் லுக்கில் இருப்பான். பட் சாஃப்டான ஆள் தான். ஸோ யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது என்ன மீன் இது வித்தியாசமாக இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் டேங்க்கில். அதுக்கு நீங்கள் வந்து சாஃப்ட் வெரைட்டின்னு நினச்சிடாதீங்க. இவன் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு மீன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவன் வந்து அதை சாப்பிட்ருவான். ஸோ அதனால் இவன் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன்களை உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐடு ப்ளக்கோ. ஸோ கைஸ் இதோட ப்ளூ ஐயை வச்சு நம்மளை பயன்படுத்துறதும் கிடையாமல் இதை வந்து ஒரு விசித்திரமான ஒரு லுக்லேயும் இருக்கும். ஸோ இது குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளக்கோ மாதிரி தான் இருக்கும். ஸோ வளர வளர அதோட உடம்பு இல்லாமல் அதோட தலை மட்டும் வளர்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கைஸ் இது குட்டி சைஸில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட பெரிய சைஸை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா என்னடா இது ஏலியன் மாதிரி இருக்கிறாங்க இப்போ பார்க்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு விசித்திரமான ஒரு ப்ளக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலரில் கொம்பு மாதிரி மீசை வளர்ந்துருக்கும். அதுவும் ஒரு விசித்திரமான லுக்கை கொடுக்கும். ஸோ ஒரு டெரரான லுக்குள்ள ஒரு ப்ளக்கோ வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ளூ ஐடு ப்ளக்கோவை சூஸ் பண்ணலாம். 10வதாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ் நிறைய பேர் எலக்ட்ரிக் கீழே தெரிஞ்சிருப்பீங்க. பட் எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ் அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கைஸ் பார்க்க குண்டா மொக்கையாக தான் இருப்பான். ஆனால் கொடுக்குற ஒவ்வொரு கரண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 350 இருக்கும். ஸோ கைஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட்டு அவ்வளோவா யாருக்கும் தெரியல, அவ்வளோதான். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் மாதிரியே இவனையும் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ கைஸ் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மீனை வந்து நம்ம டேங்க்கில் வளர்க்கும் போது யாராவது இந்த மீனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது குண்டா அசிங்கமாக ஒரு மீனை வாங்கி வளர்க்குறதுன்னு தான் கேட்பாங்க. பட் இந்த மீனை பற்றி நீங்கள் ஒன்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மீனை வந்து தொட்டு கூட பார்க்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீன் இது. அதுவும் இல்லாமல் கைஸ் இந்த மீனால் 3 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ ரொம்ப பெரிய மீனும் கூட தான் இது. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மீன் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது மான்ஸ்டர் ஃபிஷ் வெறித்தனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த விசித்திரமான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.